நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ கோல்டு ப்ரைஸஸ் இறங்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நல்ல பீக் ஆயிடுச்சு. பீக்குக்கு அப்புறம் இனிமே கோல்டு கொஞ்ச நாளைக்கு மேலே ஏறாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இறங்குச்சு. அந்த ஃபெஸ்டிவ் சீசன் டைம்ல ஒரு அதிகப்படியான ரேலியும் இருந்தது. அதுக்கப்புறம் இறங்குச்சு, மறுபடியும் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போதைக்கு கோல்டுல வந்து ஒரு ரன் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா குளோபலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா தான் பண்ணியிருக்கு. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா குளோபலி சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு வாங்குறது இன்னும் அதிகப்படியா போயிட்டே இருக்கு. யூஎஸ், இந்தியா அப்படின்னு பர்டிகுலர்லி அதர் தேன் யூஎஸ்ல கூட டீடாலரைசேஷனுக்காக நிறைய பேர் பர்டிகுலர்லி சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இப்போ கோல்டு அதிகப்படியா வாங்கிட்டு இருக்காங்க. இதனாலையுமே வெளியில சப்ளையா இருக்கிற கோல்டு ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா தான் இருக்க போகுது. ஏன்னா சென்ட்ரல் பேங்க் நிறைய ப்ரெஷர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுனால, அவங்க ரிசர்வ்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்றதுனால வெளியில அவைலபிளா இருக்கிற கோல்டு ரிலேட்டிவ்லி கம்மியா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமா பாத்தீங்கன்னா, ஃபெஸ்டிவ் சீசன் தான் முடிஞ்சிருக்கு. இந்தியாவில் பாத்தீங்கன்னா அடுத்த 2 மந்த்ஸ் வந்து வெட்டிங் சீசன். ஸோ வெட்டிங் சீசனுக்காகவும் கோல்டு அதிகப்படியா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் வெட்டிங்னா கோல்டு இல்லாம கிடையாது.